gentlemen, now it's time to welcome our grandparents to the dais for ramp walk. So grandparents, please come forward. Please come up on the stage with your grandchildren. Kavimitra, Kanika Shri, Riya Mayuri, and Adridev, last Mithun. So now our teachers are going through show and demo. இது வந்து ஃபேஷன் ஷோ. நீங்க வந்து அப்படியே ஸ்டைலா வாக் பண்ணிட்டு உங்க கிராண்ட் பேரண்ட்ஸோட வர போறீங்க. அவ்வளவுதான். மேம் ரெண்டு பேரும் உங்களுக்கு அழகா நடிச்சுக்காங்க. மேம் ப்ளீஸ். டீச்சர் மியூசிக் ப்ளீஸ். இது மாதிரி தான் நீங்க வந்து ஒரு கிராண்ட் பேரண்டோட வர மியூசிக் இல்லையா? ஷபிச்சா. Yeah. First, Kavimitra. Another day. So partners in life are going to be. Are you ready, grandparents, to perform a part dance? So first, I would like to call Anand Alpna grandparent to come up on the stage to perform a part dance.
பாட்டு காமிச்சு இப்ப இந்த பாட்டு வருதுல்ல பாட்டோட இடையில உள்ள லைன்ல வந்து போடுவாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் லைன் பாட்டு கண்டுபிடிக்கணும். ஒரு டப்பா சாங் ஒன்று ப்ளே பண்ணுங்க. இது வந்து இடையில உள்ள லைன். ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் போடாதீங்க. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் லைன் வந்து பூவே பூச்சுடவா. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லைன் என்னன்னு சொல்லிட்டு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க மைக் எடுத்து நீங்க அந்த பாட்டை பாடிடணும். ஃபர்ஸ்ட் லைன் யாருக்கு தெரிஞ்சாலும் கை கொடுங்க நாங்க மைக் கொடுப்போம். நெக்ஸ்ட் சாங் யாரு இந்த பாட்டு தெரியாம இருக்க மாட்டீங்க. Thank you, grandparents. Thank you so much. வந்து மூவி நேம் என்னன்னு கண்டுபிடிக்க போறீங்க. படம் பேர் இப்ப நாங்க வந்து ஆக்ஷன் நீங்க வந்து செஞ்சு காமிக்கணும். அது செஞ்சு காமிக்கிறப்ப அவங்க அதை பார்த்து காணும். இப்ப வந்து நான் ஒன்று செய்யறேன். அப்ப என்னன்னா எங்கள் பிள்ளை. அப்ப எங்கள் வீட்டு பிள்ளை. இந்த மாதிரி நீங்க வந்து மூவி நேம் வந்து கண்டுபிடிக்க போறீங்க. ஆக்ஷன் நீங்க வந்து சொல்லுவாங்க. நீங்க உங்களை நாங்க வந்து ரெண்டு டீமா பிரிக்க போறோம். A டீம் and B டீம். சரியா? A டீம்ல உள்ளவங்க மூவிக்கு ஆக்ஷன் பண்ணுவாங்க. B டீம் நீங்க வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா பாயிண்ட்ஸ் உங்களுக்கு, கண்டுபிடிக்கலனா A டீமுக்கு பாயிண்ட்ஸ். Grandparents, are you ready? So team A, team B. Team A வந்து சாவித்ரி, team B சரோஜரி. இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு மூவி நீங்க இப்போ வந்து மனசுல நினைச்சிட்டு நீங்க நடிச்சு காமிக்கிற அதை நம்ம கண்டுபிடிக்க போறாங்க. மூவி யோசிச்சு வச்சுட்டீங்களா? வாழ செய்யக்கூடாது. ஒரு மணி நேரம் சொல்லுங்க. கரெக்டா பண்றீங்க.
அப்போ பாயிண்ட்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். தாய்மேல் ஆணை, அதாவது தாய் மேல் ஆணை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட் பிடி வந்து இப்போ நீங்கள் மூணு ஆக்ஷன் பண்ணா அவங்க கண்டுபிடிக்க போறாங்க. உலகம் சுற்றும் பாடிகள். The point to 18. 18 got 2 points. Thank you so much. Thank you so much. So now, Sri Varshini grandparents, ரெண்டு பேரும் அவங்க ஒருத்தர் எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கணும். ஒரே குறைவா இருக்கணும். இப்போ சார் தான் அதை பண்ணுவாங்க. இப்ப நான் கேட்கிறேன், யார் வந்து ரொம்ப வீட்டுல அதிகமா வேலை பார்ப்பா அப்படின்னு கேட்டா, நீங்க தான் வேலை பார்க்குறீங்கன்னா நீங்க உடனே பஸ் தூக்கி காமிச்சிடும். சார் தான் அட் டைம்ல பஸ் தூக்கி, ஏன்னா நீங்க தான் வேலை செய்வீங்கன்னு அவங்க நல்லா தெரியும். அதனால அவங்க பஸ்ஸை காமிச்சிடணும். அப்படி இல்லைன்னா ரெண்டு பேரும் அவுட். கொஸ்டின் கேட்கலாமா? எவ்வளவு தூரம் நீங்க ரெண்டு பேரும் புரிஞ்சு வச்சிருக்கீங்க நாங்க இப்ப டெஸ்ட் பண்ண போறோம். ஆமா, சைட்ல பாடலாம் கூடாது. ஃபர்ஸ்ட் ஒரு டெஸ்ட் நாங்க இவங்க ரெண்டு பேரும் இப்ப இவங்க ரெண்டு பேரும் வந்து அவங்களுக்கு டெமோ காமிப்பாங்க. பாத்து நம்ம ஷைஸ்டா இந்த ரெண்டு பேர்ல யாரும் வந்து தப்பு பண்ண உடனே சாரி எடுக்கலாம். எப்பவுமே வந்து சார் தான் வழி கேட்பாங்களா? இது மாதிரிதான் நீங்க வந்து சார்னா கிராண்ட்பானா நீங்க வந்து தொப்பி காமிக்க போறீங்க, இல்ல தாதா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா பர்ஸ் எடுத்து காமிக்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? யார் அதிகமா கோவப்படுவா? பார்க்கலாம் கூடாது, நீங்க அந்த பக்கம் தான் திரும்பி இருக்கணும். யார் அதிகமா கோவப்படுவா? அதிகமா நீங்க காமிச்சிருங்க, டக்குனு காமிச்சிருங்க. நீங்கன்னா முதல்ல நீங்க தான் பர்ஸ், சார்னா தொப்பி. நீங்க சொல்லுங்க, யாரு முன்னாடி அதிகமா கோவப்படுவா? யாரு அதிகமா கோவப்படுவீங்களா? சார் தான் போய்தா. அப்ப காலேஜ் ஃபர்ஸ்ட் क्वेश्चन சார் நான் வந்து பர்ஸ் மாத்தி காமிச்சேன்னா ஆனா கரெக்டா சொல்லிட்டாங்க. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन, யார் உடனே தப்பு பண்ணிட்டா உடனே யார் சாரி கேட்கிறோம்? என் மேலதான் தப்பு, சாரி அப்படின்னு சொல்லிட்டு யார் ஃபர்ஸ்ட் காமிங்க. இங்க சொல்லக்கூடாது, நீங்க பர்ஸ் தான் காமிக்கணும். நீங்க தான் பர்ஸ் காமிக்கணும். யாரு ஃபர்ஸ்ட் சாரி கேட்கிறோம்? யார் உடனே சாரி கேட்கிறோம்? தப்பு பண்ண, சரி என் மேலதான் தப்பு, நானே சாரி கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் உடனே பண்ணிட்டு அப்படி நெக்ஸ்ட் ரெண்டு பேருமே சாரி கேட்கும். பாத்தீங்களா எவ்வளவு ஒற்றுமை? ரெண்டு பேருமே நாங்க வந்து சாரி சொல்லிடுவோம்னு சொல்லிருக்காங்க. சூப்பர் பர்ஃபெக்ட். நெக்ஸ்ட், யார் அதிகமா பைசா சேர்க்கிறோம்? யாரு சேர்த்து செலவு பண்ணீங்கன்னு கேட்கலாம். சேர்த்து யாரு பைசா அதிகமா சேர்த்து வைப்போம்? சூப்பர். சேர்த்து ஒரு விஷயம் கிட்டத்தட்ட
கரெக்ட். நெக்ஸ்ட் क्वेश्चन. பேரப்பிள்ளையோ உங்களோட பேரப்பிள்ளைங்க இருக்காங்கல்ல, யார் ரொம்ப செல்லம் தப்பு பண்ணாலும் நான் வந்து நம்பிப்பேன், ஆனா இவங்க தான் செல்லம் கொடுக்கறது. உங்க 2 பேர்ல யார் ரொம்ப அதிக செல்லம்? யார் கொடுப்பா? நீங்களா? 2 பேருமே யார் அதிகமா? அப்ப காமிங்க, இங்க பாருங்க. சூப்பர், தேங்க் யூ சோ மச். கிராண்ட்மா இல்ல, பாட்டி இல்ல, கியூட்டி. கியூட்டி அண்ட் ராக் ஸ்டார். அதான் சொல்றேன், நான் 2 பேருமே சொன்னேன், எல்லாருமே வந்து கரெக்டான கொஸ்டின். பெஸ்ட் பேர் என்ன சொல்றேன்? தேங்க் யூ கிராண்ட்மா, தேங்க் யூ கிராண்ட்மா. திரும்பவே கிடையாது. சரி, எங்கேயும் கிளம்பணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட் கிளம்பி நிற்கிறது யார்? நான் லேட்டே பண்ண மாட்டேன், கரெக்ட் டைம் எந்த நாளும் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்றது யாரு? யாருக்கு அந்த ஆன்சரை வந்து டக்குனு இதுல காமிச்சிடணும். சூப்பர். யார் நிறைய gift கொடுப்பா? ஒரு நல்ல நாள் வருது, உங்களுக்கே தெரியாம உங்களுக்கு டக்குன்னு ஒரு சாரி வாங்கிட்டு வந்து கொடுத்துடுறாங்க, இல்ல நான் நீங்க வந்து ஏதாவது வாங்கி கொடுத்துருந்தீங்க, ட்ரெஸ் ஏதோ, இப்படி சர்ப்ரைஸா யார் ஒரு gift முதல்ல கொடுப்பா? அதனால சார் சொல்லிடுறாங்க, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்க சொல்லுங்க. நீங்க கொடுப்பீங்களா, சார் கொடுப்பாங்களா? நீங்க gift கொடுப்பீங்களா இல்ல சார் gift கொடுப்பாங்க? காமிச்சிருங்க. எவ்வளவு சூரியன் படமே இல்லதான் இருக்கு. அதை வந்து அவங்க வந்து மாத்தி மாத்தி gift கொடுத்துருப்பாங்களா? அதே மாதிரி இல்லை, ஒரு வேலையாகி ஒரு சரத்குமார் அப்படி பார்த்தா யார் முடிவெடுப்பா இந்த வீட்டுல? நான் முடிவெடுக்கிறதுதான் ஃபைனல். முடிவெடுக்கிறதுனா காசுங்க. எப்படி எல்லாம் நாங்க கத்துக்கணும், இப்படி எல்லாம் புரிஞ்சு லைஃப்பை நாங்க லீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இருக்கு. லாஸ்ட் क्वेश्चन. யார் பைசா அதிகமா அப்படி அள்ளி செலவழிச்சுவாங்க சொந்தக்காரங்களுக்கு? வீட்டுக்கு நான் சொல்லல, சொந்தக்காரங்களுக்கு சொல்றேன். சொந்தக்காரங்களுக்கு யாரும் பைசா தான் அதிகமா செலவு பண்ணுவோம். வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க, அப்ப நம்ம வந்து டிரான்ஸ்பரன்சி வந்து நாட்கள் மாறும், இப்படி வந்து லைஃப் லீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். தேங்க்யூ கிராண்ட்மா, தேங்க்யூ கிராண்ட்மா, சூப்பரா சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். So யார் வந்து பாஸ் பண்ண போறாங்க? கேம் பிளே ஆகும், மியூசிக் பிளே ஆகும். யார் கையில பால் வந்து பாஸ் பண்ணாலும் அவுட்டோ, அவங்க தான் என்ன பண்ணுவாங்க? நாங்க சொல்ற பெனால்ட்டியே பண்ண போறாங்க. வெரி கியூட்டஸ்ட் பெனால்ட்டி. மியூசிக் போடுவாங்க, நீங்க கொடுத்துட்டே இருப்பீங்க. மியூசிக் நிக்கிறப்ப யார் கையில பாடுறதோ அவங்க அவுட். அவங்க நாங்க சொல்ற பெனால்ட்டி என்ன பண்ணணும்னா, நம்ம பாட்டு பாட சொல்லுவேன், டான்ஸ் ஆடணும் அப்படிலாம் சொன்னா நீங்க செய்யணும். ஜாலியா இருக்கும். Let's start. DJ play music.
பண்ணிருக்காங்க. சூப்பர். ரொம்ப விஷயம் அதுதானே நல்லது. அவங்கள பத்தி உங்க அன்பை எப்படி வெளிப்படுத்துவீங்க அப்படின்னு நீங்க சொல்லுங்க. எப்படி அன்பை வெளிப்படுத்துவீங்க? இவ்வளவு வருஷமா அவங்க கூட இருக்காங்கல்ல, நீங்க உங்களோட அன்பை எப்படி எல்லாம் வெளிப்படுத்தும் 2 வார்த்தையில சொல்லுங்க. பொறுமையா இருப்பாங்க. அவங்கள்ட்ட சொல்லுங்க. நீங்க வந்து நான் இவ்வளவு கோவப்பட்டாலும் நீங்க என்ன பண்றீங்க எனக்காண்டி அப்படின்னு நீங்க ஒரு பொயட்டிக்கா அங்க சொன்னீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். நீங்க சொல்லுங்க நீ எனக்காண்டி இவ்வளவு தூரம் பொறுமையா இருக்க அதுக்காக நான் ரொம்ப நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லிருங்க. நானே எடுத்துக்கிட்டேன். சரி அப்படியே ப்ரப்போசல் பண்ணிருக்கேன். மேம் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? சந்தோஷமா கொடுத்தேன். உங்களோட கிராண்ட் சில்ட்ரன் மாதிரி உங்க பேரப்பிள்ளைங்க மாதிரி நீங்க நடிச்சு காமிக்க இன்னொரு ரொமான்டிக் அது இவட பயங்கரமா இருக்கும். நீங்க அது நீங்க பண்ணிடலாம். மாத்தமா இதே பண்ண முடியுங்களா உங்க பிள்ளைங்க மாதிரி? சரி உங்களுக்கு எங்க ரொம்ப இந்த இடத்துக்கு போகணும்னு ரொம்ப ஆசை ஆனா போகவே முடியல இந்த இடத்துல வச்சு சொல்லுங்க. வீட்டுல கண்டிப்பா கூட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு இது வந்து ரொம்ப ஆசை இதை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறத சொல்லிருங்க. தாரிக்கு தான் இருக்காங்க கண்டிப்பா இருந்துருவாங்க. ஊட்டி கண்டிப்பா நீங்க ஊட்டி போறீங்க. சார் நோட் பண்ணிருப்பாங்க. இன்னைக்கு டிக்கெட் போறீங்க சார் ஊட்டி கூட்டு போறீங்க சொல்லுங்க சார். கண்டிப்பா எங்களுக்கு போன் அனுப்பணும். சரி சரி அப்ப வின்னர் யாரு? வின்னர் நாம சும்மா விடலாமா? விடக்கூடாது. தப்பு உங்களுக்கு இருக்கு. நான் ஒரு சொல்லுவேன். நீங்க வந்து ஆக்ட் தான் பண்ண போறீங்க. நவரசம் கல்வி. நவரசம் என்ன? கோபம், சிரிப்பு, வெட்கம் அப்படிலாம் நான் சொல்லும் போது நீங்க அதுக்கான ஆக்ஷன் கொடுக்க போறீங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி அங்க பார்த்துக்கோங்க. இங்க பாருங்க இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் சிரிப்பு. அந்த சிரிப்பு தான் ரொம்ப சூப்பரா இருக்கு. சிரிங்க. சிரிப்பு சிரிப்பு. சூப்பர். 1 டிக். அது கோபம். அங்க பாருங்க கோபமா கோபம் கிடையாது. சரி வெட்கம். வெட்கம் இதுதான் வெட்கம். இதுதான் வெட்கம். சரி அடுத்து ரவுண்டம். அது கோபம் முடிஞ்சிருச்சு. வேற என்ன சொல்லலாம்? சோகம். அங்க பாருங்க சோகம். அங்க பாருங்க நீங்க பேசணும். சோகம். அழுகு. அழுகு ஆக்ஷன் ரிப்பீட் பண்ணுங்க. சூப்பர். ரொம்ப நன்றிமா. ரொம்ப ரொம்ப